ரம்யா தான் உங்க ஆபீஸ்க்கு புது கமிஷனரா வந்திருக்காங்கன்னு என்கிட்ட சொன்னா அவங்க ஏன் உங்களை இப்படி டார்ச்சர் பண்றாங்க? உங்க ஃப்ரெண்டே ஏன் உங்ககிட்ட இப்படி கடுமையா நடந்துக்கிறாங்கன்னு நான் கேட்பேன். அப்போ நீங்க உங்க மேல அவங்க கோவமா இருக்கிறத என்கிட்ட சொல்லணும். அப்படி சொன்னா அவங்க கோவத்துக்கு நான் காரணம் கேட்டிருப்பேன். அப்ப நீங்க அவங்கள காதலிச்சுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு உண்மையை சொல்ல வேண்டி வந்திருக்கோம். இதெல்லாம் யோசிச்சு மனசுக்குள்ள கணக்கு போட்டுக்கிட்டு தானே ரம்யா தான் உங்களோட புது கமிஷனருங்கிற உண்மையை என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்க. சொல்லுங்க சின்னதா, இதுக்காக தானே மறைச்சீங்க? நீங்க மறைச்ச உண்மையை எல்லாம் ரம்யா என்கிட்ட சொல்லிட்டாங்க சின்னதா. நீங்க மறைச்ச ஒரே ஒரு உண்மையால இப்ப நம்ம 3 பேரோட வாழ்க்கையுமே பொய்யா போயிடுச்சு சின்னதா. என் கழுத்துல தாலி கட்டுற நிமிஷத்துல கூட நீங்க என்கிட்ட உண்மையை சொல்லிருந்தா எல்லாமே மாறி போயிருக்குமே. ஆனா அப்போ நீங்க சைலண்டா இருந்து பண்ண தப்ப இப்ப நம்ம சரி பண்ண முடியாத தூரத்துக்கே வந்துட்டோமே சின்னதா. இப்ப என்ன பண்ண முடியும்? நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க? நம்ம முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடிதான் நம்ம சார்பா அப்பாவும் அந்த ஆண்டவனும் முடிவு எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன என்ன முடிவெடுக்க சொல்ற? அப்படின்னா ஏன் நிலைமை, ரம்யாவோட நிலைமை? சொல்லுங்க சின்னதா. வேற என்ன பண்ண சொல்றானோ? நான் என்னதான் பண்ணணும்? அது எப்படி முடியும்? என் கழுத்துல கட்டின தாலிக்கு நீங்க எப்படி கடமைப்பட்டவரோ அதே மாதிரி ரம்யாவோட விரல்ல போட்ட மோதிரத்துக்கும் நீங்க கடமைப்பட்டவர் தானே சின்னதா. நீங்க மோதிரம் போட்டு விட்ட கதையெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்களா? ரம்யா எல்லாத்தையுமே என்கிட்ட விலாவரியா விளக்கமா சொல்லிட்டாங்க. அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? நீ அவரோட பொண்டாட்டிங்கிற அடையாளத்தை உன் கழுத்துல சுமந்துட்டு இருக்க, நான் என் விரல்ல சுமந்துட்டு இருக்கேன். என் கார்த்தியை என்னால மறக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது அவங்க வாழ வேண்டிய வாழ்க்கையா? அத அவங்க கிட்ட கொடுத்துட்டு என்ன உங்களை விட்டு விலகி போக சொல்றாங்க. நான் என்ன பண்ணுவேன் சின்னதா? நான் என்ன பண்ணுவேன்? உங்க கூட வாழவும் முடியாம உங்களை விட்டு போகவும் முடியாம திரிசங்கு சொர்க்கத்துல என்ன மாட்டி விட்ட மாதிரி இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி விட்டுட்டீங்களே. இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? சொல்லுங்க சின்னதா. இல்ல, நான் சொல்றத கேளு. என்ன கேட்கணும்? நான் சொல்றத நீங்க கேளுங்க. உங்களுக்கு ஏத்த சரியான பொண்ணு ரம்யா தான். உங்க மனசுல இருக்கிற ரம்யா தான் உங்க வாழ்க்கையிலயும் இருக்கணும். அவங்களே சொன்ன மாதிரி நான் இருக்கிறது அவங்களோட இடம். இத நான் ரம்யா கிட்டே விட்டுட்டு போறதுதான் நியாயம் சின்னதா. நான் போயிடுறேன் சின்னதா. உங்களை விட்டு விலகி நான் ஒரேடியா எங்கேயாவது போயிடுறேன். நான் போயிடுறேன் சின்னதா.
விட்டுட்டு போறேன்னா எங்க போற